எல்கேஜி படிக்கிற தியாவோட பேரண்ட் நான். என் பேர் வந்து சத்யா. இப்போ இங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, க்ரியேட்டிவாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈக்குவலாக காம்படிஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயின் விஷயம். இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதை பண்ணணும், மித்தவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகிரியில் என்ன வயசு இருக்கவங்களும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் நிறையா ஸ்கூலுக்கு கொண்டுட்டு வரணும்னு என்னோட வேண்டிக்கோள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் க்ரியேட்டிவாக நிறையா கொடுங்க. பேரண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம், ஸ்கூலுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. முதல் வகுப்பு பயிலும் பாரதி அவர்களுடைய தந்தை அவர்களை கருத்துக்கள் பகிர வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். குழந்தை செல்வங்கள் கருத்துக்கள் பகிர வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நான் இந்த அளவுக்கு பார்த்ததில்ல. எல்கேஜில இருந்து வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. நான் எங்க ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி பண்ண சொல்லியிருந்ததில்ல. நன்றி நன்றி. அவர்களுடைய தந்தை அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்கேஜி பயிலும் மாந்தரசன் அவர்களுடைய தந்தை அவர்களை கருத்துக்கள் பகிர வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நமஸ்காரங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. அறிவுறுத்தியை கொண்டாடுறதுக்கு நல்லா பெட்ரோல் யாரும் அணைத்து, அப்புறம் நீங்கள் ஆசிரியர்களும் நல்லா ஒத்துழைச்சு நல்லா பண்ண வச்சுருக்கிறீங்க. எல்லோரும் நல்லா ஆர்வமாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா விஷயங்களுக்கு தேங்க்ஸு. அதே மாதிரி சாரு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பண்ணி இவ்வளோ சிறப்பாக ஒருத்தர் அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பாளர்களே நிறைய உருவாகி விளையாட்டுருக்கு. எனக்கு அப்படி தோணுது. எனக்கு நன்றிங்க. நன்றிங்க நன்றிங்க. இசை வகுப்பு மாணவன் அஜிதேஷ் அவர்களை கருத்துக்கள் பகிர அன்புடன் அழைக்கின்றோம். அதாவது இங்கே ஒரு சில நிறைய காம்படிஷன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது ப்ராஜெக்ட் அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதாவது இங்கே நான் அந்த பண்ணதில் அந்த பையன் ஒருத்தர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணான். அங்கே கடைசியில் உட்காந்துருக்காங்க. தெளிவாக அந்த இதெல்லாம் காமிச்சா அது எப்படி இதாகுது எல்லாமே அது தெளிவாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். அது நல்லா இருந்தது. இந்த மாதிரி எல்லா பசங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது லைனாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வரும்போது அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நன்றி நன்றி. அடுத்ததாக எல்கேஜி வகுப்பு பயிலும் லிங்கேசன் அவர்களுடைய தாயார் அவர்களை கருத்துக்கள் பகிர அன்புடன் அழைக்கின்றோம். பரவாயில்ல, பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு இருக்கும் நான் நினச்சிட்டு பார்க்கல. ஏதோ சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்கேஜி பசங்க புக்கு வைக்கணும்னு இருக்கு. இந்த அளவுக்கு தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க நினச்சிட்டு பார்க்கல. வந்து பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருக்குது. ப்ராஜெக்ட் பண்ணது எப்படி இருக்குன்றதே அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அது வரைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக எல்கேஜி பயிலும் கமலேஸ்வரன் அவர்களுடைய தாயார் அவர்களை கருத்துக்கள் பகிர வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி அம்மா, நன்றி.
நமது பள்ளிக்கு தங்கள் பணியை செய்து கொண்டிருக்கும் தனுஸ்ரீ அவர்களுடைய தாயார் உமாமகேஸ்வரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு நன்றி. அவர்களுக்கு சிறப்பு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நமது பள்ளி மாணவ செல்வங்களின் அறிவியல் படைப்புகள் கண்காட்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கருத்துக்கள் பகிர அன்புடன் அழைக்கின்றோம். குழந்தைகள் எல்லாம் அருமையா செஞ்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி அம்மா. சிவபாலன். அழகா எல்லா குழந்தைங்களுக்கும் எங்களை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து எல்லாம் நீட்டாக செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நன்றி. வந்துட்டாங்க. டீச்சர்ஸ்க்கு நன்றி சொல்லணும்னா முதல்ல அந்த இதிலிருந்து சொல்லணும். நீங்கள் அழகாக ட்ராமா போட்டீங்க. சொல்ல பாருங்க, பார்த்து அந்த ட்ராமாவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ராமாவும் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கும் நல்லா எல்லாருமே நல்லா செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஒரு எஃபெக்ட் பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் குழந்தைங்களுக்கும் அழகாக இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக இருக்கு. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக கருத்துக்கள் பகிர வருகிறார் அஸ்பியா. எல்கேஜி படிப்பு பயிலும் அஸ்பியா அவர்களுடைய தாயார். அவர்களை பேசுவது மறந்து நடக்கின்றோம். அறிவியல் தினங்கிறது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ இதாக பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் நான் ஸ்கூல் படிச்சதுல இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. அம்மா, நன்றி. அடுத்ததாக நம்ம பள்ளியின் 4ஆம் வகுப்பு பயிலும் கணேஷா அவர்களுடைய தாயார் அவர்களை பேச வருமாறு என்பவர் கருத்துக்கள் பகிர வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேசிய அறிவியல் தினம் குழந்தைகள் அனைவரும் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. என் குழந்தைங்க 2 பேரும் இங்கே தான் படிக்கிறாங்க. பெரிய பாப்பா டிஆர்சி பஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சின்ன பாப்பா சுபிக்ஸா யூகேஜி படிக்கிறாங்க. அறிவியல் தினங்கிறது ஒரு புதிய இது. ஆனால் இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாமே அழகாக அருமையாகவும் செஞ்சுருக்காங்க. எந்த ஒரு ஸ்கூல் இந்த மாரி செஞ்சு கொண்டாடி நான் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகாக குழந்தைங்க ப்ரீகேஜி குழந்தைங்க கூட அழகாக செஞ்சுருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்கு. நன்றிங்க. நன்றிங்க. கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிமா. நமது தாய் தமிழ் பள்ளியின் பழைய மாணவர்கள் அறிவியல் படைப்புகள் கண்காட்சிக்கு வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கருத்துக்கள் பகிர நமது பழைய மாணவர்கள் அவர்களை அழைக்கின்றோம். ஒரு வார்த்தைகள் பேச வருமாறு என்பதை அழைக்கின்றோம். எல்லாரும் நன்றாக சொல்கிறார்கள் என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி பண்ணதில்லை. இந்த ஸ்கூல்ல பண்ணதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பண்ணுவாங்க. படைப்புகள் கண்காட்சி பார்த்ததில் கருத்துக்கள் பகிர வருகிறார் 2ஆம் வகுப்பு பயிலும் விஷ்ணுதேவ் அவர்களுடைய தாயார். ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அங்கே அழைக்கின்றோம். சூப்பராக செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கு. இனிமே ஸ்கூல் என்ன சொல்றோன்னு தெரியல. எல்லாம் சூப்பராக செஞ்சுருக்காங்க. பரவாயில்ல. வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. அடுத்ததாக கருத்துக்களை பகிர ரோஹித் அப்பா அவர்களை அழைக்கின்றோம். ஒரு வார்த்தைகள் பேச வருகிறார். மாணவர்களை என்கரேஜ் பண்ணிட்டு போங்க. மாணவ செல்வங்களை அறிவியல் கண்காட்சி கருத்துக்களை பகிர மீண்டும் கேட்டுக் கொள்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கு.
அவ்வளோதான். நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக நமது பள்ளியில் யூகேஜி வகுப்பு பயிலும் மனிஷா அவர்களுடைய தாயார் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசி வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கருத்துக்கள் பேசுகிறார் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேசிய அறிவியல் தின நல்வாழ்த்துக்கள். ப்ராஜெக்ட் எல்லாம் சூப்பராக இருக்கு. இன்னொன்று ஸ்டூடெண்ட் என்கரேஜ் ஆகணும்னு பார்த்துக்கிறேன். தங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி அம்மா. அடுத்ததாக ரஞ்சனி அவர்களினுடைய தாத்தா அவர்களை கருத்துக்கள் பகிர வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் குழந்தைங்களை பாராட்டிட்டு போங்க. நன்றி நன்றிங்க. இப்பொழுது நமது தாய் தமிழ் பள்ளியில் முதல் வகுப்பு பயிலும் தர்ஷிக் அவர்களுடைய அம்மா ஒரு வார்த்தைகள் கருத்துக்கள் கூற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மற்றும் குழந்தைகள் எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குதுங்க எல்லாமே பார்த்தோம். குழந்தைகள் எல்லாரும் நல்லா செய்யணும். நல்லா இருக்குதுங்க. நன்றி நன்றி. நன்றி அம்மா நன்றி. Jupiter, Mars, Neptune, Saturn, தெச்சாவாமல் போச்சுன்னா கிஃப்ட் கிடைக்கும். பண்ணுங்க நன்றி. எப்படி பண்ணணும்? டச் பண்ணாமல் போகணுமா? டச் பண்ணிட்டா லைட் எரிஞ்சு அவுட்டு. கிஃப்ட் கிடைக்காது. பண்ணுங்க. கேட்டால் அவுட் ஆயிரும். அடுத்ததாக கருத்துக்கள் பகிர வருகிற யூகேஜி வகுப்பு பயிலும் வித்யாலயத்தில் மற்றும் எல்கேஜி வகுப்பு பயிலும் தேவராஜ் அவர்களுடைய தாய் அவர்கள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கண்காட்சியை காண வரும் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்.
Thank you.